கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறை வார்த்தையாக ரோமர் 14வது அதிகாரம் முதல் 12 வசனங்கள். பலவீனம் உள்ளவர்களின் சந்தேகமான காரியங்கள். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களின் உள்ள சந்தேகங்களை குற்றமாக நாம் எண்ணக்கூடாது. புசிப்பதை குறித்து கர்த்தர் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகிறார். பிறருடைய வேலைக்காரர்களை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. நியாயம் தீர்ப்பதை தவிர்க்க வேண்டும். நாட்களை விசேஷமாக எண்ணுதல், எண்ணாமல் போதல், தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதே இவைகளினுடைய பிரதானம் என்கிறதை அவர் சொல்லுகிறதை கவனிக்கிறோம். அதுபோல் புசிப்பதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி புசிக்க வேண்டும். பிழைப்பதும் மரித்தாலும் கர்த்தரை சார்ந்தே இருக்க வேண்டும் என்கிறதை அங்கே கூறுகிறதை கவனிக்கிறோம். உடன் சகோதரரை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. அற்பமாகவும் எண்ணக்கூடாது. நியாயாசனத்திற்கு முன்பாக அனைவரும் நின்றுதான் ஆக வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிறதை பவுல் சொல்லுகிறதுனாலே பலவீனமாக இருக்கின்றவர்களை குறித்து குறை சொல்லுகிறதோ, குற்றவாளிகளாக தீர்க்கிறதோ, அல்லது புசிப்பதை குறித்து நாம் வேறே நிலைகளே அவர்களை அவமானப்படுத்துகிறதோ கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது என்கிறதை சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறதை சொல்லுகிறதை வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.